ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உடன் வழியாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதோடு மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் இந்த நாளிலே மிகவும் கல்வாரி சிலுவை குறித்து தியானிக்கிற ஒரு நாளா இருக்கிறபடியால் இந்த வேத வசனங்களை நாங்கள் தொடர்ச்சியாய் வாசிக்கிறபடியால் மாற்றாமல் வாசிக்கிறோம். ஆனாலும் கூட இந்த புனித வெள்ளி அன்று புனிதனாம் கடவுள் மனிதனை புனிதனாக்கும்படி வந்த இந்த நல்ல நாளிலே வேத வசனத்திற்கு நாம் செவி கொடுப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11 14 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோடு கூட ஒப்புரவாக்க கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோனுடைய மனைவி அவ்விசுவாசியா இருந்தும் அவனோட வாசமா இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷனும் அவ்விசுவாசியா இருந்தும் அவளுடன வாசமா இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். என்னத்தெனில் அவ்விசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், அவ்விசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதே அவைகளை பரிசுத்தமாய் இருக்கின்றன. செபிப்பமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு மனைவியும், ஒருவேளை குடும்பத்துல கணவன் விசுவாசியா இருந்தால் மனைவி அவிசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை மனைவி அவிசுவாசியா இருந்தால் கணவன் அவிசுவாசியா இருக்கலாம். தகப்பனே, இவர்கள் 2 பேரும் ஒருமனப்படும் போது, தேவனுடைய சமூகத்துல உம்முடைய பாதத்தை அண்டிக் கொள்ளும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. தகப்பனே, குடும்பங்களை நேசிக்கிற தேவன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நேசித்து வருகிற அன்பு தெய்வமே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இந்த புனிதமான ஆண்டவர் புனித நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிற சுவாமி, மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த என் அன்பு தெய்வமே, அன்று ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிளவு உண்டாக்கி விட்டான் பிசாசு ஆண்டவரே. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே தானே உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவை உண்டாக்கி சமாதானத்தை கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின்படி கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவர் அவ்விசுவாசிகள் இருவரும் என்று சொன்னார். அவைகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு விலகி போக முடியாது செபிக்கிறோம். பெற்றோர்களால் பிள்ளைகளும் பிள்ளைகளால் பெற்றோர்களும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் அருள் புரிபடியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக தனிப்பட்ட விதத்துல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமையின் சக்திகளும் குடும்பங்களை விட்டு வெளியேற்ற முடியாது செபிக்கிறோம். அன்று எப்படி பிசாசின் ஆதிக்கங்களை நிர்மூலமாக்கி அவனுடைய கொடுக்கை ஒடுக்கினீரோ, அது போல ஆண்டவரே இன்றைக்கு குடும்பங்களை ஆட்டி படைக்கிற கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளால் நீக்கப்பட்டு ஒரு தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. இந்த புனித வெள்ளி அன்று குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும், குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும். கணவனுக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் நீக்கட்டும், மனைவிக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் நீக்கட்டும், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் நீக்கட்டும். சுவாமி கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் முதல் வார்த்தை சொன்னபடி இந்த புனித நாளிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து சமாதானத்தில் வாழ கர்த்தர் அருள் புரியும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.